எல்லாருமே ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் 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 ஹாய். ரெடி? இன்னைக்கு பொதுவாக என்ன பேச போகிறோம்னா, பொதுவாக தான் எல்லாருமே பேசுகிறோங்க. எல்லாமே பேசுகிறோமே. சொல்லு. என்ன சொல்லு. சொல்கிறது தான். என்ன என்ன ஒன்று சொல்கிறது சொல்லு. ஒன்று சொல்கிறதுன்னா, பொதுவாக வந்துட்டு இப்போ இருக்கிற யங்கஸ்ட் பர்சன்ஸ் ஒரு 20 இருந்துட்டு 25 ஏஜ் இல்லை 30 ஏஜ், அது பெண்ணனாக இருக்கட்டும் ஆணனாக இருக்கட்டும், ஒரு ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரட்டும் இல்லை ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணாத வரட்டும், பட் பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட் அப் ஐடியாஸு அதெல்லாம் பண்ணணுன்னு இருக்காங்கல்ல, கொஞ்சம் அவங்களுக்கு வந்துட்டு எது மாதிரி தேவைப்படுது, என்னென்ன பண்ணணும் உன்னோட ஒப்பீனியன்னு. உங்களுக்கு இந்த ஏஜில் இருக்கீங்கல்ல, நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அது நீங்கள் ஒருத்தரோட ஒப்பீனியன் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதே அங்கே சொல்லி தான் கேட்டிருக்கேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்புக்கா என்ன பண்ணணும்? சரி சொல்லுங்கள். என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அட்லீஸ்ட் 1 year ஆகுது. ஏதோ ஒரு பிஸ்னஸ் எதுனா பரவாயில்ல. இப்போ மெடிக்கல்னே வச்சுக்கோங்க. நீங்கள் மெடிக்கல் பண்ணிடுதுன்னா மெடிக்கலை பற்றி சொல்கிறீங்களா? முடிச்சதுமே மெடிக்கல் ஷாப் வச்சிடறேன், போய் உக்காந்துக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு உக்காந்துனா ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய் இது பண்ணணும். என்ன பண்ணணும்? அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதுக்கான ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். ஓகே. அப்படி இல்லை நீங்கள் ப்ராப்பராக எடுக்காமல் இன்ஸ்டாகிராமு யூடியூபர்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு சில பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள பார்த்துட்டு பண்ணணும்னு நினச்சிங்களேன்னா அப்படின்னா பல கொலை கேஸு மேலே வந்துடும். பல கொலை கேஸும் வந்துடும். இன்ஸ்டாகிராம் செய்தோ வர முடியாது. இன்ஸ்டாகிராம் செய்தோ இல்லை யூடியூப் செய்தோ இல்லை பிஸ்னஸ் செய்தோ இல்லை தெரியல, அது சேர்ந்து நம்மளே செஞ்சிடும். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம போய் பிஸ்னஸ்குள்ளே போயிட்டு உள்ளதுன்னா எல்லாமே அது நம்ம செய்கிறோம்ல இல்லையோ பிஸ்னஸ்ஸு, அது வந்து நல்லாவே நம்மளை செய்யுதுன்னு தெரியுது. பட் பிஸ்னஸ்க்கு ஒரு முக்கியமானது தேவைன்னா அதுக்கு என்ன பண்ணணும், பட் மெயினாக அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்கணும்ல, அது மாதிரி என்ன தேவைப்படுது? ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். காசு சேர்த்து வைக்கணும். ஃபஸ்ட்டு காசு சேர்த்து வைக்கணும். காசு வந்து நீ பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கும்போது மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சேவிங் சிறுக சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே. அந்த பழக்கம் இருந்தாவே ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஓகே. பிஸ்னஸ்க்கு தேவையானது முக்கியமானது ஒரு பார்ட்டுன்னா நீ என்ன நினைக்கிற மிஸ்டர் எடிட்டர் சிவா? சொல்லுங்கள். பிஸ்னஸ் நல்ல ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே. அதை பற்றி ப்ராப்பராக எல்லாமே அனலைஸ் பண்ணணும். பேசிக்லேருந்து எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிட்டு தான் ஆஃப்டர் தட் ஒரு ஸ்டெப் நம்ம முன்னே எடுத்து வைக்கணும். அது தமிழில் சொன்னேன், நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். எல்லாருமே ஒரே விதத்துக்கு தான் சொல்லணும். பட் பிஸ்னஸ்னாவே ஒரு கன்சிஸ்டன்ட்டு தேவைப்படுது. ஆமாவா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கன்சிஸ்டன்ட்டு, அது வந்து லாஸ் ஆனால் ஆகலாம் இல்லை ப்ராஃபிட் ஆனால் வரலாம், எது வேணால் நடக்கலாம். பட் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் போகும். ஆமாவா இல்லையா? பிஸ்னஸ்க்கு வந்து தேவைப்படுறது வந்து மெயினாக என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் தேவைப்படுது. பிஸ்னஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டே அனலைஸ் பண்ணணும். இவர் சொன்ன மாதிரி வந்துட்டு அதே மாதிரி பேக்கப் பிளானும் ஒன்று தேவைப்படும். ஆமாம். பட் இவங்க சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, பட் வந்து ஏதோ ஒன்று நடக்கிற காலப்போக்கில் நடக்கிறதுல நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து காலப்போக்கில் வந்துட்டு நம்ம ஒன்று நினைக்கிறோமோ காலம் ஒன்று வந்து பதில் சொல்லுது. பட் இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி இது பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் பிளான் எல்லாம் என்றைக்கோ ஒன்று பண்ணுறது இருந்தாலும் கொஞ்சம் பிளானிங் வேணும்ல. இஃப் இன் கேஸ் அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அது கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா சரி, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேக்கப் பிளானோ அது எப்படி கிடைக்கும்னா அட்லீஸ்ட் ஒருத்தராவது நம்மளுக்கு எமோஷனல் சப்போர்ட் இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. சக்ஸஸாக இருக்கும்போதும் கூட இருக்கணும். எவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு தோல்வியானாலும் கூட இருக்கணும். லைக் அது என்ன மாதிரி அப்படின்னா ஒன்று மேன் பவர் இல்லை மணி பவர். ஓகே, புரியுதுங்களா? ஒரு பக்கம் ஒரு மணி பவர் இல்லை அப்படின்னாலும் மேன் பவர் இருக்கணும். கண்டிப்பாக. சேம் எந்த பக்கம் எல்லாமே ஒரு மாதிரி சப்போர்ட் இருந்தால் தான் எல்லாமே நம்ம பண்ண முடியும். சரி சமானமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மணியும் ஒரே சரி சமானமாக தான் பார்க்கணும். அது மேனும் ஒரே சரி சமானமாக. இல்லை மணி வேற இது வேற, நீ ரெண்டும் ஒண்ணா. பட் எது இல்லைனாலும் ஒன்று வந்து நம்ம மெயின்டைன் பண்ண தேவைப்படுது இல்லையா? நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது இல்லை? இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்வாதாரம் இல்லை. காசு இருந்தா கொஞ்சம் பேர் கூட வர்றவங்களும் இருக்காங்க, அவங்களே அவாய்ட் பண்றோம். காசு இல்லாத போதும் நம்ம கூட இருப்பாங்க, பார்த்தியா? அவங்களே கூட சொல்றீங்களா? ஓகே, கரெக்ட் தான். பட் பிஸ்னஸ் இப்போ இருக்கிற பர்சன்ஸு, இப்போ இருக்கிற யங்கஸ்ட் பீப்புள் பண்ணணுன்னு ஒன்று கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டாங்களன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டைரெக்டாக வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி நல்லா மூவ் ஆகும்னு சொல்கிறீங்களா? இல்லை டைரெக்டாக எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வராங்க பார்த்தியா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பண்ணுறோம். ஸ்பைடரா? ஓஹோ, சரி விடு. மூவ் ஆகும்னு சொல்கிறீங்களா?
இப்போது எல்லாம் ஓகே, பிஸ்னஸ் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே. ம் அது எப்படி ரன் பண்ணணும், அதோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு விதமாக, ஆமாம், சின்னதாக கூட பரவாயில்ல. இப்போது நீங்கள் இப்போ தேன் பாட்டில் விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் மார்க்கெட். தேனுக்கு வந்து எக்ஸ்பைரியே இல்லை, நேச்சுரலாக எக்ஸ்பைரி ஆகாது. ஆனால் அந்த பாட்டில் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அப்போ என்ன, அது கலப்படம் சக்கரை தண்ணி கலந்துட்டு. ஆமாம், கண்டிப்பாக அது கலந்துக்கிறதுனால தான் அவங்க எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்க. ஆமாம், நேச்சுரலாக வர்றதுக்கு எப்போவுமே அதுக்கு ஒரு அந்த எக்ஸ்பைரி அந்த டேட் அப்படிங்கிறது அது கிடையாது சொல்ல போனால். ஆமாம், ஓகே. பட் பிஸ்னஸ்க்கு அதுவும் விட்டுரு. இப்போது நார்மல் டீ தான், ஒரு நார்மலான டீ ஓகே, அது ஒரு கண்ணாடி கிளாஸுக்கு கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், பாட்டு மண்ணில் செஞ்ச, ஆமாம், அந்த கிளாஸ் அதில் கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், செராமிக் கப்பில் கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இது ரிச்சாக ஃபீல் ஆகும். ஆமாம், ஆனால் ரெண்டோட வேலையும் ஒன்று தான், ஒரே வேல்யூ தான், ஒரே டீ தான். அது வந்து நம்ம ப்ரீமியமாக ஃபீல் பண்ணுறோம்ல, ஆமாம், அதுக்கான எக்ஸ்ட்ரா காசு தரணும். அதுதான் பிஸ்னஸ், அதுதானே பிஸ்னஸ்ஸு. பட் மெயினாக நம்ம ஒன்று பண்ணணும்னா கஸ்டமர் ஒப்பீனியன் எப்படி இருக்குது, கஸ்டமரை எப்படி பிடிக்கணும், கிளைண்ட்ஸை எப்படி பிடிக்கணும், அவங்ககிட்ட எப்படி பேசணுன்றது ஒரு விதம் கூட பிஸ்னஸில் ஒரு பார்ட்டு தான். ஆமாவா இல்லையா? பட் நம்ம வரும்போது நம்மக்கிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்கோ இல்லையோ அவங்கள வர வைக்கிறது இல்லை. இந்த ஸ்டாக் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இருக்குது, அந்த மாடல் இருக்குது, இந்த மாடல் இருக்குது, அந்த ப்ராடக்ட் இருக்குது, இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இல்லை அந்த மெட்டீரியல் வாங்குங்க, அதுக்கான இது ஒன்றும் பெட்டராக இருக்கும்னு மூவ் கன்வின்ஸ் பண்ணணும். ஆமாம், பட் வந்த உடனே இல்லை இந்த ஸ்டாக் இல்லை, இந்த ப்ராடக்ட் இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. இன்னொரு தடவை வரமாட்டாங்க. இந்த அவங்க இதுக்கு முன்னாடி வச்ச ஒப்பீனியனே இதுக்கப்புறம் இருக்காது அந்த கடை மேலே. ஆமாம், கரெக்ட். கடை மேலேன்றது அதுக்கு பிறகு இருந்தாலும் கஸ்டமரை பிடிக்கிற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான் பிஸ்னஸ் மேனுக்கான ஒரு அர்த்தமான ஆளுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இப்போது ஒரு பொருள் நம்மக்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, எடுத்த உடனே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், இப்போது நம்மக்கிட்ட அதோட ஆல்டர்னேட் பொருள் இருக்கும், இதோட அது பெட்டராக இருக்கும்ன்ட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். ஆமாம், கன்வின்ஸ் பண்ணணும். ஆமாம், அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் ப்ராடக்ட் இருந்துச்சு அது அவ்வளோதான், அந்த ஸ்டாக் இருந்தவரை இருந்துச்சு, அதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக இது இருக்குது பாருங்கள், இது நல்ல ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட் தான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணோம். நம்ம இதுக்கு அவங்கள எடுத்துட்டு வரணும், அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியானாலும் சரி, ஒரு சோஷியல் மீடியான்றது ஒரு பெஸ்ட்டு வெப்பன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே தேவைப்படுது. வெப்பன் இல்லை, டூல். ஓகே, ஏதோ ரெண்டுமே ஒரே பேசிக் ஸ்கில்னு கூட வச்சுக்கோங்க. பட் ஒரு சினிமா வந்துச்சுன்னா கூட அது சினிமா தேட்டர் வரைக்கும் விளம்பரம் படுத்துறதுல, அவங்க சினிமா தேட்டரு பிறகு அது தவிர்த்து அவங்க பேனர் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறமா போஸ்டர் ஓட்டுறாங்க, டிவியில் விளம்பரம் கொடுக்குறாங்க, ஃபோனில் விளம்பரம் கொடுக்குறாங்க, ப்ரொமோஷன்ஸ். தட் இஸ் த கால் டு பிஸ்னஸ். இங்கிலீஷா? ஆமாம், ஆமாவா இல்லையா? பிஸ்னஸ்ன்னு வந்து சோஷியல் மீடியா கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக சோஷியல் மீடியா தேவைப்படுது. அது இன்னொரு விஷயம், நான் சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு அந்த மீனிங்கே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் அப்படின்னு அந்த வேர்டுக்கு மீனிங்லெஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையில்லாத விஷயமெல்லாம் கண்டென்ட்டாக உள்ள வந்து ப்ரொமோஷன் பண்ண அந்த ஒரு கான்செப்டை மாற்றிட்டாங்க. பட் நம்ம அந்த ப்ரொமோஷன் பண்ணணுன்னு இருக்கிறோம்னா அதுக்கான வேல்யூ அந்த ப்ராடக்டை போய்ட்டு யூஸ் பண்ணியிருக்கணும், வாங்கியிருக்கணும், பர்ச்சேஸ் பண்ணி அது கரெக்டான ப்ராடக்டாக, அது வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா, ப்ராடக்ட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணணும். இல்லை காசு கொடுக்குறாங்கன்றதுக்கோசம் எல்லாமே போய் எங்கே போய் முடியும், மொத்தமாகவே போயிட்டு பிராண்ட் கொஞ்ச நாளைக்கு மூவ் ஆகும், ஆனால் எல்லாமே முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர் கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. நம்ம எதை ப்ரொமோஷன் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, சரி இதை பண்ணால் இது ப்ராப்பராக இது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை அந்த ப்ராடக்ட் அது அந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வர்த்தா, இல்லை யூஸ் பண்ண ஏதாச்சும் இருக்குமா அப்படின்றதால யாரும் அனலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த பக்கம் நமக்கு மணி வருது அப்படிங்கிறதான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அதை எடுத்து அப்படியே அவங்க ப்ரொமோஷனாக மாற்றி போட்டுடுறாங்க. சில பேர் அதை நம்பி வாங்குறவங்க இருக்காங்க, சில பேர் ரொம்ப லேசாக எடுத்துக்கிறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த நம்மளுக்கு அந்த நாம் அவங்களுக்கு ட்ரஸ்ட் கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் இருக்கணும் இல்லையா, 100% ஜென்யூனாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப நான் பார்க்குற வரையும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் சோஷியல் மீடியாவில் எல்லாமே ஒரு மாதிரி ஃபேக்கானு தான் போயிட்டு இருக்கு எல்லாமே.
இப்போ ஒரு யூடியூபர் இல்லை ஒரு இன்ஸ்டா அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ண இல்லை ஆரம்பிச்சிடலாம். ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பு இல்லை, பட் அவங்க போயிட்டு அது யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் வேல்யூ இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சாதாரணமாக போயிட்டு எல்லாமே அது பர்ச்சேஸ் பண்ணாத, அது வாங்காத, அந்த கடையோட தெரிஞ்சிக்காத, அதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சிக்காத, காசு கொடுக்குறாங்கன்ற ஒரு காரணத்துக்கோசம் ப்ரொமோஷன் பண்ணால் அது தவறுன்னு நான் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறமா நீங்கள் மக்களுக்கு வந்து இன்ட்ரூடன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். மனம் திரும்பு. பார்த்தீங்களா போட்டாரு தமிழோட. சரி விடு, உந்த எதனா பிளான் இருக்குதா? இந்தா இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். அப்படி 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 இல்ல அண்ணன் பிளான் போட்டு இருக்காப்ல, பிளான் எல்லாம் அது வர மாட்டேங்குதே. எல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தால் உங்களுக்கு சொல்லாமல் அவங்களுக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்லணும் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு வேளை அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய டைமில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்குதே. உங்களுக்கு ரெடி இருக்கு, நான் ரெடியாக தான் இருக்கேன். பட் அந்த டைமிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கான டைம் ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தான் நம்ம என்ன இருந்தாலும் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த பொம்மை இது ஒரு 2 வருஷமா 3 வருஷமா ஆகும், பழசு தான். 3 years. ஓகே, இந்த பொம்மையை விற்று தருவேன் நீ? கண்டிப்பாக. எப்படி? நான் வந்துட்டு இது வந்துட்டு ப்ரீமியமான ஒரு பொம்மை, இது எங்கேயுமே கிடைக்காத மாதிரி ஒரு பொம்மைனால சொல்லி விட்டு கதை விட மாட்டேன். இது ஒரு நல்லாவே இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு தரும். இது பாருங்கள், நல்லா தொப்பி இருக்குது, இது இருக்குது, உங்களுக்கு டிசைனாக இருக்கும், சின்ன குழந்தைங்களெல்லாம் நல்லா வச்சுப்பாங்க அப்படின்றது அவங்களோட ஒப்பீனியனு. நல்லா அவங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தை பேசி அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும். நான் அதான் நம்ம எந்த விதத்தில் பேசுகிறோம்லோ அதை பொறுத்து இருக்குது, அதுக்கான மெட்டீரியல் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்லோ அதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாருங்க. அவ்வளோதானே? ஆமாம். இப்போ சேம் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்னா பார்த்தீங்கன்னா சில ஆப்பு, சில ஆன்லைனில் சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராடக்ட் தான், பட் காஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இருக்குது, ரொம்ப இருக்குது இல்லையா? சேம் சைஸு சேம் ப்ராடக்ட் தான், எல்லாமே ஒரே மெட்டீரியல் ஒன்றா இருக்காதுன்னு நம்ம தெரியாது, நம்மளுக்கு ஒரே மாதிரி மெட்டீரியல்லாம் சொல்ல முடியாது. பட் காஸ்ட்டில் டிஃப்ரென்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இல்லைங்களா? ஒன்றுல ஹையாக இருக்கும், ஒன்று லோ பட்ஜெட்டாக இருக்கும், அப்படி இருக்கும். பட் எது எப்படினாலும் எல்லாமே ஆனால் குவாலிட்டி குவான்டிட்டி அந்த உள்ள இருக்கிற அந்த எல்லாம் சேமாக தான் இருக்கும், பட் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வரும். இதே ப்ராடக்ட்டு வந்து ரோட்டு ஓரத்தில் ஒரு கடை வச்சுட்டு விற்கிறவனுக்கு இதே ப்ராடக்ட் தான் இருக்கும், இது ஐயா தான் இருக்கும். இதே ஷோரூமில் வச்சா அதுக்கு வேறு வேலை. ஆமாம், பட் அது நம்ம எங்கே இடத்துல வைக்கிறோமே, எந்த இடத்துல இப்போ கொடுக்குறோமே அப்படின்றது தான் அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம், நம்ம அதே ரோட்டில் வச்சோம்னா அது வந்து சீப்பாக நினைக்கிறாங்க, பட் குவாலிட்டி எல்லாம் எதில் இருக்கும், அதில் தான் இருக்கும். பட் அதுக்காக பிராண்ட் அவ்வளோ குறை சொல்கிறேன்னு இல்லை, பட் அதில் இருக்கும். பட் சில விஷயத்தில் நம்ம பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பேர் வந்து ஆன்லைன்லலாம் பார்த்து தான் இருக்கலாம். அப்புறம் த்ரிஃப்டிங் தெரியுமா உனக்கு? த்ரிஃப்டிங் ஷாப்பிங் எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு ஒரு செலிபிரிட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க, ஒரே தடவை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. அது வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க, இது இவங்க யூஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதோட வேல்யூ எக்ஸ்ட்ரா வந்துடும். ரொம்ப சாஃப்ட்டா பனியார் மாதிரி சொல்லுவாங்களே, நார்மலா தான் அந்த மாதிரி ரேட் நார்மலா தான் இருக்கும். அவங்க யூஸ் பண்ணி கொடுத்ததுனால இதோட வேல்யூ அதிகமாயிட்டு இருக்கு. அவங்க உடம்பு மேல எதனா தங்கம் ஜுவல்லரி எதனா போட்டு இருக்காங்க, அவங்க போட்டது அதுதான் நம்ம பீப்புளோட சைக்காலஜி. ஓ இது இவரு யூஸ் பண்ணுதுடா, இது நம்மளுக்கு போட்டா கெத்தா இருக்கும். கூட கொடுத்தாங்களா, வாஷ் பண்ணி கூட கொடுத்தாங்களா என்ன தெரியல, அவர் போட்டார் அப்படியே அது நம்ம உடம்பு மேல போட்டு அப்படியே இது வந்துரும் போல, அவங்களுக்கு தங்கம் வைரம் எல்லாம் வந்துரும் போல. என்ன இது ஒரு கான்செப்ட்? இப்போ நீ கார் ஒன்று வச்சுருக்கிற, அந்த காரை நீ விற்கணும், ஒரு 2 வருஷம் கழிச்சு வைக்கணும்னு வச்சுருக்கோ, நீ வாங்கின ரேட்டை விட கம்மியாக தான் விற்க முடியும். ஆமாம் ஆமாம். இதே ஒரு இப்போ தளபதி விஜய் ஒரு கார் வைக்கிறாரு அப்படின்ட்டா அதோட வேல்யூ அப்படி, அதோட வேல்யூ அதிகமாக தான். அதுதான் மார்க்கெட்டிங் சைக்காலஜி அப்படின்றீங்களா? எப்படி பீப்புளோட சைக்காலஜி. ஆமாம், ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு காமனாக ஹியூமன் பீயிங் யோசிக்கிறதே அப்படிதான். யாராக இருந்தாலும் அதே தான், யாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம காமனாக நம்ம இப்போ யாரோ வராங்க அப்படின்னா கூட நம்ம இதில் வச்சுங்களேன், நம்ம ஊரில் யாரோ வராங்கன்னா டெய்லி பார்க்குற மூஞ்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அவங்க வந்திருக்காங்கன்னா அவனா அப்படியே பார்த்துருக்கேன், ஓ அவரா, நானும் போய் டீ கடையில தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. இப்போ யாரோ ஒருத்தர் வராங்கன்னா ஓ அவரா, ஓட மச்சான் ஓடிலாம் அப்படி, ஓ அவரா, இந்த டைலாக் மேட்சிங் ஆகும். அது மாதிரி இல்லை, அதுதான் ஓ அவரா வா ஒரு செல்ஃபி அப்படி அந்த ஒரு இதுக்கு போயிடும். நான் இப்போ வந்து அவங்க வந்து அவங்களாம் எதுவும் பண்றது கிடையாது, நாமளா எல்லாமே கிரியேட் பண்றாங்க, அவ்வளவுதான். நாம தான் கிரியேட் பண்ணிட்டு வளர்த்து விடுறதுக்கான காரணம் சும்மா நாமளா ஒரு மாதிரி பேசி ஒரு சீனை போட்டு ஒரு கிரியேட் அந்த ஒரு இதை நாமளா தான் பண்றோம், அவங்களெல்லாம் ஒன்றும் பண்றது கிடையாது. டாக்டர் திவாகர் பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டோம் நம்ம சோஷியல் மீடியால. பட் திறமான ஆளுங்க இருக்காங்க, பட் சோஷியல் மீடியாவில் ரொம்ப திறமான ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களே வந்து நீங்கள் டெவலப் பண்ணாத
அவர் ஏதோ ஒரு வீடியோ பண்றாரு ஆமா அவரே டெவலப் பண்ணி விட்டுட்டு ஒரு பிரச்சனைல போயிட்டு உண்டாக்கி விட்டு அவர் ஏதோ கிரிஞ்சு பண்றாரு காமெடியா தருது அப்படின்னு நீங்க ப்ரோமோட் பண்றீங்க. ஆனா அவர் செம தெளிவாக்குறாரு. அது ஞாபகம் இல்ல அது நிறைய பாத்திருக்கேன். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் ஆமா கூப்பிடுறாங்களா என்ன? எனக்கு வேலை வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க.